அப்படி அப்படி எனக்கு எனக்கு இருந்த தரிசனத்திலேயே யாராவது ஒருத்தர் தரிசனம்னு சொன்னா, எனக்கு இந்த நான் செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகும்போது அந்த செங்கல் சூளையினுடைய ஓனர் வந்து ஒரு புல்லட்ல வருவாரு. அந்த புல்லட் அங்க சவுண்ட் கேட்கும்போது இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுவாங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய டாப் மோஸ்ட் தரிசனம், நம்ம வளர்ந்து பெரியவன் ஆனா ஒரு புல்லட் கண்டிப்பா வாங்கணும்டா. சோ ரெண்டாவது, அந்த அந்த செங்கல் சூளை ஓனர் வந்து சாயந்தரம் வந்து காசை எண்ணி எண்ணி எல்லாரும் கொடுத்த உடனே அவங்க வந்து பவ்யமா காசை வாங்கிட்டு போவாங்க. நம்ம லைஃப்ல நல்லா வரணும் ஒன்னு வந்தோம்னா நம்ம ஒரு செங்கல் சூளை வைக்கணும்டா. எனக்கு இருந்த ரெண்டே தரிசனம், ஒன்னு புல்லட் வாங்கணும், இன்னொன்னு செங்கல் சூளை வைக்கணும். ஆனா என்ன அழைச்ச தெய்வம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை. ஆமென். பைபிள் காலேஜுக்கு பாஸ்டர் போகும்போது நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன், டே எனக்கு ஏசப்பா அழைச்சாரா என்னன்னே தெரியலடா, பாஸ்டர் சொல்றதே கேட்டு கிளம்பிட்டான், ஊழியத்துல நிக்க முடியாம போனா என்னடா பண்றது அப்படின்னு கேட்டோன்னா அவன் ஒரு ஐடியா சொன்னான். இப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன், உன்னை ஏசப்பா அழைச்சிருக்காரா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். சொல்றான்னு கேட்டா நான் உன்னை எழுதுவேன், அதை மட்டும் நீ வாசிச்சிட்டேன்னா நீ பைபிள் காலேஜுக்கு போறதுக்கு ஆண்டவருக்கு சித்தம், நீ வாசிக்கலன்னா கர்த்தர் நான் அழைக்கலன்ட்டாரு. சரி எழுதுறான்னு சொன்னா அவன் இங்கிலீஷ்ல எழுதிட்டான், ஒரு சின்ன லைன் எழுதிட்டான். நானும் ஒரு 10 நிமிஷம் படிக்கிறேன். எனக்கு வாசிக்கவே தெரியலங்க. கடைசியில 10 நிமிஷம் தாண்டி, டே எனக்கு தெரியலடா அப்படின்னு உடனே, டேய் பிரைஸ் தி லார்ட்னு எழுதியிருக்கேன்டா. இந்த PRAISE அப்படின்றது எனக்கு வாசிக்க தெரியல. உடனே சொல்றேன், ஏன்னா பிரைஸ் தி லார்டே உனக்கு வாசிக்க தெரியல, நீ எல்லாம் பைபிள் காலேஜுக்கு போய் படிச்சு பிரசங்கம் பண்ணி பாஸ்டர் ஆகி என்னடா பண்ண போற? கலக்கத்தோட, தடுமாற்றத்தோட, நம்பிக்கையே இல்லாம எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையா, நான் நிப்பேனா செய்வேனா, எப்படி என்ன நம்ப முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நான் நம்புவேன், ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் நம்பின உடனே எனக்கு ஞானம் என்னை தேடி வந்துச்சு. ஜனங்களை நடத்த வேண்டியது எல்லாமே வந்துச்சு. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன். எங்க அம்மா நம்பலையா ஆண்டவரே, எங்க அப்பா நம்பலையா ஆண்டவரே, யாருமே நம்பலையா ஆண்டவரே. ஆனா அவர் மட்டும் நம்பிட்டாருன்னா, நமக்காக எதை வேணாலும் செய்வாரு.